நெஞ்சில் சுமந்த பாரம். எண்ணம் எழுத்து நைத்ருவன். வீடுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா ஜனனி? அதுவும் என்னோடது தான், எனக்கு தெரியும். ஊரை சுத்திட்டு ராத்திரி 9 மணிக்கு மேல வர்ற. ஏன் வேலைக்கு போகாம வீட்டுல நீ வெட்டியா தானே இருக்க? அப்படியே 9 மணிக்குள்ள வந்தா சூப்பர் டின்னர் செஞ்சு வைக்கிற மாதிரி பேசுற. எங்க அப்பா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன், அதுக்கு உன்னோட பர்மிஷன் தேவையில்லை. பணத்திமிரல பேசாத ஜனனி. நம்ம வாழ்க்கை காணாம போச்சு, அதை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமலேயே பேசுற. யார் காரணம்னு உனக்கு தெரியும். அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. உங்க அப்பாவை சொல்லணும், குணத்தை காட்டி வளர்க்குற இடத்துல பணத்தை காட்டி வளர்த்துட்டாரு. எங்க அப்பாவை ஏன் இதுல இழுக்கிற? உங்க வீட்டுல தான் உலகத்துல இருக்கிற எல்லா குணவான்களும் நல்லவங்களும் இருக்காங்கல்ல. நீ மாத்திரம் ஏன் கெட்டவனா இருக்க? உன்னுடைய குணம் தெரியாம கல்யாணம் பண்ணினதுக்கு என்னதான் செருப்பாலேயே அடிச்சுக்கணும். மரியாதையை பேசு ஜனனி, ரொம்ப ஆட்டம் போடாத. இந்த மரியாதையாவது கொடுக்கறன்னு சந்தோஷப்படுறாம். வேலையை விட்டு 1 வருஷம் ஆச்சு. ட்ரை பண்றேன்னு சொல்றிய தவிர்த்து ஒரு சின்ன வேலை கூட உனக்கு கிடைக்கல. அதுக்கு காரணம் உனக்கு கேப்பபிலிட்டி இல்லை, ஸ்கில்ஸும் இல்லை. உன்னுடைய கோபத்தினால உனக்கு வேலையே கிடைக்காது. 1.5 வயசு குழந்தையோட இருக்கிற நமக்கு 1 வருஷமா எங்க அப்பாட்ட பிச்சை எடுக்கணும்னு தலையெழுத்து. எனக்கும் அக்கறை இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. கிடைச்ச வேலையை எடுக்கக்கூடாது ஜனனி. என்னுடைய ட்ரெஸ், சோப்பு, சீப்பு, மேக்கப் செட்டு கூட எங்க அப்பா தான் பணம் கொடுக்கறாரு. ஏன் இருக்கிறத வச்சு வாழலாமே? என்னுடைய ட்ரெஸ்ஸும் மேக்கப்பும் கண்ணை உறுத்துறதா? உன்னால என்னுடைய இமேஜே ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஸ்பாயில் ஆச்சுரா. என்னுடைய அழகே போச்சு. அழகா? இமேஜ் அழகுல இல்ல ஜனனி, இதயத்துல இருக்கு. ஒரு வீட்டு பொண்ணோட அழகு அவ வீட்டை வச்சுக்கிற அழகுல இருக்கு. நம்ம வீட்டை பாரு எப்படி இருக்குன்னு. அதை தவிர உன்னுடைய அழக நீயே மெச்சிக்க கூடாது, மத்தவங்க சொல்லணும். என்னுடைய கல்ச்சருக்கும் தாட்ஸுக்கும் நீ சரியா வரமாட்டாராம். அது சரி, உன்னோட பிடிச்சவன் எவனாவது இருப்பான், அவனோட போயிரு. ஆனா எவன் ஒன்ன வச்சு காலத்தை ஓட்டுவான்? நீ என்னைக்கும் தனிதான். அவ்வளோ பணத்திமிரு. உன்னை விட ஸ்மார்ட்டாவே கிடைப்பான், நீ கவலைப்படாத. மனுஷனோட ஸ்மார்ட்னஸ் வாழற வாழ்க்கையில இருக்கு. போரும்பா, நிறுத்திக்கோ. ராத்திரி வேளையில என் கூட சண்டை போடாதராம். உன்னை பிடிக்கல, உன் கல்ச்சர் பிடிக்கல, உன்னுடைய கீழ்த்தரமான எண்ணங்கள் பிடிக்கல, உன்னுடைய அடக்குமுறை முதலுக்கே பிடிக்கல. விவாகரத்துல தான் என்னுடைய சுதந்திரமே இருக்கு. என்னது பேசுனதெல்லாம் நீ, கடைசியில நான் சண்டை போடுறேனா? நாளைக்கே சைன் போடுறேன் டைவர்ஸ் பேப்பர்ல. ஹே போட, நான் உள்ள போறேன். சண்டை போட்டாலே பிடிக்கல. அன்றைய ஷோ முடிந்து அமைதியானது அந்த வாக்குவாதம். சிதம்பரம் ஜனனியின் அப்பா. பூர்வீக சொத்தும் பணமும் ஏராளம். ஆனால் கர்வம் இல்லாத பண்புள்ளவர். தஞ்சாவூரில் பெரிய சைவ ஓட்டல் வைத்து நடத்தியவர். ஒரே பெண்ணான ஜனனியை அளவுக்கு அதிகமாக செல்லமாய் வளர்த்தார். நல்ல குடும்பத்தில் சம்பந்தம் செய்ய வேண்டும் என்றுதான் ராம்குமாரை மருமகனாக்கி கொண்டார். ஜனனி கல்யாணத்துக்கு பிறகு ஓட்டலையே விட்டுவிட்டு பெண்ணுக்கு பக்கத்திலேயே இருக்க சென்னைக்கே வந்தவர் தான் சிதம்பரம். ரகுபதி ராம்குமாரின் அப்பா. மத்திய சர்க்காரில் நேர்மையான ஒரு பெரிய ஆபீசராக இருந்தவர். சிதம்பரத்தின் எளிமையை பார்த்து ஜனனியை மருமகளாக்க ஒப்புக்கொண்டார். கல்யாணத்தின் போது ஜனனிக்கு ஆடம்பர வாழ்க்கையில் கவனம், ராம்குமாருக்கு வேலையில் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கம். இருவருமே கல்யாண பேச்சுக்களின் போது வேண்டாம் என தயங்கினார்கள். ஆனால் குடும்பங்களுக்கு அந்த கல்யாணம் பிடித்தது. கல்யாணத்துக்கு பிறகு ரகுபதியும் சிதம்பரமும் இணை பிரியாத சகஜமான நல்ல நண்பர்களானார்கள். சண்டை முடிந்த அடுத்த நாள் காலை 9 மணி இருக்கும். ரகுபதியும் சிதம்பரமும் ராம்குமார் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். நான் கொஞ்சம் பேசலாமா என ஆரம்பித்து பேசினார் சிதம்பரம். அது ஒன்றும் இல்லைம்மா ஜனனி. மாப்பிள்ள சார் ஒன்றும் இல்லை. பக்கத்து ஃப்ளாட் தண்டபாணி ஃபோன் பண்ணினார். உங்க 2 பேருக்கு நடுவில் நேற்று ராத்திரி ஏதோ சண்டைன்னு சொன்னார். கல்யாணமாகி 10-12 தடவை இது வரைக்கும் சண்டை வந்தது. அப்பாங்கிற பொறுப்பிலேருந்து இந்த சண்டையில கூட நாங்க முடிவு எடுக்கலன்னா ரொம்ப தவறா போயிடும்.
அதனால உங்ககிட்ட பேச வந்திருக்கோம் என்று பொறுமையாக சொன்னார் சிதம்பரம். கரெக்டா சொன்ன சிதம்பரம். இந்த காலத்து பசங்களை சொல்லணும், ஈகோ தான் அவங்களுக்கு கிடைச்ச வெப்பன். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம அங்கங்க சண்டைய போட்டு மனசை கீழ்ச்சிக்கிறது தான் அவங்களுக்கு தெரிஞ்ச லட்சணம். மேல சொல்லு. ரகுபதியும் ஆமோதித்தார். மாப்பிள்ள சார், ஜனனிக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். ரொம்ப செல்லமா வளர்த்ததுனால பணத்தோட அருமை தெரியாது. மற்றவங்களோட வலிய அவளுக்கு உணர கூட தெரியாது. சின்ன வயசுல கொடுத்த சுதந்திரத்தை கல்ச்சர்னு மாத்தி நம்ம பாரம்பரிய வாழ்க்கையிலேருந்து தசை திரும்பிட்டா. அவ போட்டுக்கிற உடையில கூட கல்ச்சருங்கிற கலரை கலந்துட்டா. செலவுக்கு அஞ்சாதவளாவே நானும் அவளை வளர்த்துட்டேன். அதுதான் என்னுடைய பெரிய தப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வரும்னு நான் நினைச்சேன். இது வரைக்கும் அது வந்ததா தெரியல. அது எல்லாத்துக்கும் மேல உங்க பேர்ல ஒரு ட்ரஸ்ட் வரும்னு எதிர்பார்த்து காத்ததுதான் மிச்சம். அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என் பொண்ணு ஜனனி மனசளவுல ரொம்ப நல்லவ. அவ சந்தோஷமா வாழணும்னு தான் நெஞ்சிலேயே அவளை சுமந்த. இவ்வளவு வருஷம் வலிக்காத அந்த பாரம் இப்பதான் வலிக்குது. அவளை கண்டிக்க எனக்கு தெரியல மாப்பிள்ள. வருத்தமாக சொல்லிக்கொண்ட சிதம்பரத்துக்கு அழுகை வந்தது. ரகுபதி சிதம்பரத்தின் கையின் மேல் தன்னுடைய கையை வைத்து மௌனமாக ஆறுதல் சொன்னார். ராம்குமார் பேசினான். மாமா, ஜனனி ரொம்ப நல்லவதான், எனக்கும் தெரியும். அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு எனக்கும் தெரியும் மாமா. ஏதோ எங்க நேரம் சரியில்லைன்னு தான் நானும் பொறுமையா இருக்கேன். எனக்கு வேலை போனதுலேருந்தே மனசுல வருத்தங்கள். அதுக்கும் மேல சரியான வேலை கிடைக்கணும்னு நானும் ட்ரை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த விஷயம் கொஞ்சம் செட் ஆனா லைஃபும் செட்டில் ஆயிடும். நானும் கோபத்திலேயும் விரக்தியிலேயும் பேசுற பேச்சு அவளை கட்டாயமா பாதிச்சிருக்கும். அதனால சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரகுபதி இடைமறித்து பேசினார். அது இல்ல ராமு, வேலைங்கிறது ஒரு குடும்பத்துக்கு முக்கியம் இல்லையாப்பா? அதனால நீயும் கொஞ்சம் முயற்சிய வேகமா எடுத்திருக்கலாம். ஒரு வருஷம் வேலை இல்லாமங்கிறது நொந்து போற விஷயம் தானப்பா. இதுல உன் பிடிவாதத்தை ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்துருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். சின்ன கம்பெனியா இருந்தா என்னப்பா, பெரிய கம்பெனியில தான் சேரணுங்கிற வெறி தேவையில்லைப்பா. நீ செஞ்சது தப்புன்னு நான் ஃபீல் பண்றேன். ரகுபதி அப்பா சொன்னதை கேட்டுக்கொண்டான். இவ்வளவு பேசினாலும் ஜனனி ஒன்றும் பேசாமல் இருந்தாள். அதை பார்த்த மூவருக்குமே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. உன்னோட மனசுல இருக்கிறத சொல்லுமா, ரகுபதி கேட்டார். விவாகரத்து வேணும்னு கேட்டியாமேம்மா, அதையும் நானே உனக்கு வாங்கி கொடுக்கட்டுமா ஜனனி? அமைதியாகவே கேட்டார் சிதம்பரம். மௌனமாகவே இருந்தாள் ஜனனி. ராம்குமாரும் மௌனமானான். ஏதாவது பேசுமா ஜனனி? மறுபடியும் கேட்டுக்கொண்டார் சிதம்பரம். ஜனனி எழுந்து வந்து ராம்குமார் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். அப்பா, என்னைக்குமே நான் உங்க பொண்ணுதான், அது மாறாது. இதுக்கு மேல உங்க சொத்து, வீடுகள், பணம் எதுவுமே எனக்கு வேணாம். வேணும்னா என் பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிருப்பா. இந்த மாசமே நாங்க இந்த வீட்டை காலி செய்கிறோம். ஒரு 5 லட்சம் ரூபாய் கடனா கொடுப்பா. ராமுக்கு வேலை கிடைச்ச உடனேயே திருப்பி கொடுத்துட்றேன். நானும் ராம புரிஞ்சிக்காம வேற மாதிரி இருந்துட்டேன். நேச்சுரலா வர கோபமும் விரக்தியும் தான் எனக்கும். இனிமே எங்களுக்குள்ள சண்டையே வராதுப்பா. சண்டை போடுறதும் நான் தான். இப்போ சண்டை போட மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுக்கறதும் நான் தான். அதனால நீங்க 2 பேரும் தைரியமா இருக்கலாம். சொல்லிக்கொண்டே ராம்குமாரின் கைகளை மெல்ல தட்டி கொடுத்தாள். மற்றவர்கள் ஆச்சரியத்தில் அமைதியாக இருந்தார்கள். சிறிது இடைவெளிக்கு பிறகு சிதம்பரம் கேட்டார். அது எப்படிமா 5 நிமிஷத்துல மாற்றம்? நம்ப முடியலையம்மா. இல்ல இதுவும் உன்னுடைய ஒரு வகையான கோபமா? அதுதானே, ரகுபதியும் ராம்குமாரும் சேர்ந்து கேட்டார்கள். அப்பா, நீ கண்டிச்சு இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாதுப்பா. ஆனா என்ன நீ கண்டிச்ச பேச்சு தான் என்ன மாற வச்சது.
அந்த 5 நிமிஷத்துல நான் யாரு, என்னுடைய குணம் என்னன்னு புரிய வச்சையே, அதுதான் என்னுடைய அப்பா. அதுக்கும் மேல இத சொல்ல நீ எவ்வளவு மனசுல வேதனைப்பட்டிருப்பன்னு நினைக்கும் போது எனக்குள்ள இருந்த கர்வம் செத்து போச்சுப்பா. எனக்கு உன் மேல இருந்த பாசம் இப்ப மரியாதையா மாறி போச்சு. இனிமே உங்க பொண்ணுன்னு மெச்சும்படியா நான் நடந்துக்கிறேன்ப்பா. ஜனனி அழகாக பேசினாள். சிதம்பரம் எழுந்து போய் ஜனனியை கட்டிக்கொண்டு தலையில் முத்தம் கொடுத்தார். இப்ப புரியறதா சிதம்பரம், ஜனனியோட மனசு என்னன்னு நான் சொன்னேன்ல? ரகுபதி இந்த சில வார்த்தைகளில் ஜனனியை கவர்ந்தார். ஜனனி ராம்குமாரின் கைகளை சேர்த்து கொண்டாள். இதத்தான் எங்க அப்பா அந்த காலத்துல சொல்லுவார், மார்னிங் எனிமீஸ் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. என்ன நம்ம வீட்டுல கொஞ்சம் மாறி ஈவினிங் எனிமீஸ் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நடந்திருக்கு. சிரித்துக்கொண்டே ரகுபதி முடித்தார். அவர்கள் வாழ்க்கை அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டது. எண்ணம், எழுத்து, நைத்ருவன்.